குடல் புண்ணுக்கான மருத்துவம். குடல் புண்ணா எப்படி இருக்கும்? பேசும்போதே வாயெல்லாம் துர்நாற்றம் வரும். கிட்டயே முடியாது. அந்த அளவு வாய் நாத்தம் அடிக்கும். ஏன்னா குடல் முழுவதும் புண்ணா இருக்குதுன்னா, அவங்க சாப்பிட்ற உணவுகள் சரியில்லைன்னு அர்த்தம். இந்த புளிப்பு சுவை அதிகமா சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. அந்த புளி அதிகம் அதிகம் சேர்க்கறது, புளிச்சோறு, அந்த எலுமிச்சம்பழச்சோறு, ரசம் இத மட்டுமே சாப்பிட்டு அப்படியே உடம்பு உரிக்கிரும். உருக்கி உள்ளே வாயிலேருந்து துர்நாற்றம் வீசிக்கிட்டே இருக்கும். அவங்க பேச முடியாது. அவங்க இருக்கிற ரூம்பே அதிக அளவு ஸ்மெல் இருக்கும். அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு தினந்தோறும் இருந்து பழகுனதுனால, அந்த வாய் துர்நாற்றம் புரியாது. புதுசா வர்றவங்ககிட்ட அவங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. பேசாம வெளியில போயிருவாங்க. அதுக்கான மருத்துவம் நாவல் இலை, பால் பெருங்காயம், பனை வெல்லம், ஆட்டுப்பால், சீரகம், மஞ்சள் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். நாவல் மர இலை கொழுந்தா 2-3 இலை எடுத்து அரைச்சி சாராக எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இது கூடவே இந்த பெருங்காயத்துலேருந்து ஒரு துண்டு சிறுசாக எடுத்துருக்கிட்டா போதுமானது. இப்போ இதை கரைச்சிடலாம். இது கூட குச்சி மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு கூட சேர்த்துக்கிட்டா போதும். ஜீரக பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாமே நல்லா கலவையாக கலந்துடலாம். பால் பெருங்காயம் நல்லா கரைஞ்ச உடனேயும் பால் ரொம்ப துவர்ப்பு தன்மையாக இருக்கும். அதனால் பனங்கருப்பட்டி கூட சேர்த்துக்கிறணும். பனங்கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். பால் ஆட்டுப்பால் அல்லது நாட்டு மாட்டு பால் அதுனாக்கா ரொம்ப சீக்கிரமாக ஆறும். குறைஞ்சது உங்களுக்கு நிறைய கிடைக்கலாட்டியும் ஒரு 20 மில்லியாவது நீங்கள் இந்த மருந்தோடு கலந்து குடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு சீக்கிரமாக அந்த குடல் புண்ணு எல்லாமே ஆறிடும். ஆறிடுச்சு, குடல் புண்ணு ஆறிடுச்சுனாக்கா வாயில் துர்நாற்றமே இருக்காது. கண்ணில் நல்ல பிரகாசமாக பளிச்சுன்னு சொல்லிட்டு ரத்தோட்டங்கள் நல்ல சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக இருப்பாங்க. குடல் புண்ணுக்கான மருத்துவம்